हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 7 श्लोकम नंबर 2 எல்லாரும் சேர்ந்து बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः मायाकल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतं मायावीव विजृम्भयत्यपि महा योगी वयस्वेच्छया तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये। ரெண்டாவது ஸ்லோகத்தில் சங்கரர் வந்து தத் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங்கை பற்றி சொல்கிறார். தத் பதார்த்த, அதுதான் வந்து டாபிக். இப்போ தத் அப்படிங்கிற வார்த்தை மகா வாக்கியத்தில் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மகா வாக்கியம் வந்து தத் துவம் அசி. அதில் தத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்கு? பரமாத்மா ஆர் பிரம்மன், அதுதான் வந்து மீனிங். அதனால் சங்கரர் வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னா, பிரம்மன் தான் இந்த ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜகத்தோட நிமித்த காரணம் ஆஸ் வெல் அஸ் உபாதான காரணம் பிரம்மன், ரெண்டுமே வந்து பிரம்மன் தான். அதுக்கு பேர் என்னது? அபின்ன நிமித்த உபாதான காரணம். அப்போ வந்து நம்ம பார்த்தோம், இங்கே வந்து சத் காரியவாத அது வந்து இங்கே பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதாவது காரியம் காரணத்தில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, இல்லாத காரியம் காரணத்திலேருந்து வர முடியாது. இப்போ ஒரு மாமரம் வந்து அந்த மா விதையில் டெஃபினட்டாக பொட்டென்ஷியலாக இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகிறது. இப்போ இந்த தியரிக்கு பேர் சத்காரியவாத. சிருஷ்டேஹே பூர்வே காரியம் காரணே சத் இதி, அதுக்கு பேர் சத்காரியவாதம். வரத்துக்கு முன்னாடி காரியம் காரணத்தில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி ப்ராடக்ட்டு காசில் எக்ஸிஸ்டண்ட். இப்போ இந்த பிரின்சிப்பிளை வந்து இப்போ நம்ம ஹோல் யூனிவர்ஸுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த யூனிவர்ஸ் வந்து காரியம் இல்லையா? இப்போ காரியம் காரணத்தில் பொட்டென்ஷியலாக இருந்திருக்கணும் இல்லை? அப்போ யூனிவர்ஸ் வந்து
எது காரணம்? யூனிவர்ஸுக்கு காரணம் பிரம்மன். அப்போ யூனிவர்ஸ் பிரம்மனில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்திருக்கணும். இப்போ அதை தான் வந்து சங்கரர் வந்து நிர்விகல்ப ரூபம் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்தம் அப்படின்னும் நாம் வந்து அதை சொல்லலாம். வெளி தோற்றத்திற்கு வராத நிலை. இப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து எங்கே அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்திருக்கும்? காரணத்தில். ஜகத் காரணம் பிரம்மன் சொல்கிறோம். அதனால் பிரம்மனில் இந்த யூனிவர்ஸ் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்திருக்கணும். அப்போ சிருஷ்டேஹே பூர்வம் ஜகத் அவ்யக்த ரூபேண பிரம்மணி ஆசீத். சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி இதனுடைய காரணமான பிரம்மனில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆச்சு. இதுக்கு தான் வந்து சங்கரர் வந்து பீஜம் எக்ஸாம்பிளை கொடுக்குறார். விதை எக்ஸாம்பிள். பீஜஸ்ய அந்தஹா அங்குர இவ. எப்படி வந்து ஒரு விதைக்குள்ள வெளியில் வரப்போகிற மரம் வந்து அவ்யக்தமாக உள்ளே இருக்கோ, எக்ஸிஸ்ட் ஆகிறதோ, இப்போ பிரம்மன் வந்து எதோட இப்போ கம்பேர் பண்ணிக்கணும்? பீஜத்தோடு வந்து கம்பேர் பண்ணப்படுறது. இதுதான் ஃபஸ்ட்டு லைனுடைய எசன்ஸ். பீஜஸ்ய அந்தஹா அங்கூர இவ இதம் ஜகத்து. அப்போ இந்த வேர்ல்டும் வந்து பிரம்மனில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்தது. பிரம்மனில் இருந்தது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சப்ளை பண்ணிக்கணும். சங்கரர் வந்து அதை எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்லோகத்தில் சொல்லலை. ஆனால் எந்த ஃபார்மில் இருந்தது? அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். சங்கரர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறார்? நிர்விகல்பக ரூபம். இப்போது விதைக்குள்ள மரம் வந்து பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தாலும் நாம் வந்து பேச்சு வழக்கில் பேசும் பொழுது மரம் வந்து விதைக்குள்ள அவ்யக்த ரூபத்தில் இருக்குது அப்படின்னு பேசுவோமா? பொதுவாக நாம் பேசும் பொழுது என்ன சொல்லுவோம்? விதை ரூபத்தில் மரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோமே ஒழிய, விதைக்குள்ள மரம் வந்து இன்னும் வெளிவராத தோற்றத்திற்கு வெளிவராத ஃபார்மில் இருக்குது அப்படின்லாம் பேச மாட்டோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? விதை ரூபத்தில் மரம் இருக்குது, மரமே இப்போது விதை ரூபமாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி அன்மேனிஃபெஸ்ட் ஜகத்து பிரம்மனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லிக்கலாம்? அன்மேனிஃபெஸ்ட் ஜகத் பிரம்மன் ரூபமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ யூனிவர்ஸ் சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்ம ரூபமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். அப்போ அன்மேனிஃபெஸ்ட் வேர்ல்டு இப்போ என்ன ஆச்சா? மேனிஃபெஸ்ட் ஆச்சு. வெளி தோற்றத்திற்கு வராத வேர்ல்டு இப்போது வெளி தோற்றத்திற்கு வந்தது. இப்போ அன்மேனிஃபெஸ்டடாக இருந்த ஃபார்ம் இப்போ என்ன ஆகிடுது? டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்மாக இப்போ நம்மளுக்கு வெளியில் வந்துடுது. சித்ரீகிருதம் அப்படின்னா மல்டிப்ளை ஆகிறது அப்படின்னு அர்த்தம். வேறுபாடுகளுடன் தோன்றியது. எப்படி வந்து இப்போ ஒரு விதை இருக்குது அப்படின்னா அந்த விதையிலேருந்து கிராஜுவலாக என்ன வரும்? ஒரு துளிர், ஒரு ஸ்ப்ரவுட் வரும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி செடியாகும். அதுக்கப்புறம் அது வந்து நிறைய கிளைகள் இலைகள்லாம் வந்து ஒரு பெரிய மரமாக ஆகிறது இல்லையா? அது மாதிரி இந்த வேறுபாடுகள்லாம் இல்லாத ஒரு ரூபத்தில் தானே அது முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ அது பல வேறுபாடுகளுடன் இப்போ வெளியில் அது வந்திருக்கு. அது மாதிரி கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்தது. பட் கிரியேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னும் பார்த்தோம். இப்போ சித்ரீகிருதம் அப்படின்னா பலவாறாக அது வந்து வெளிப்படுறது, தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இப்போ வந்து அது பலவார வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால், அதாவது முதல்ல எப்படி இருந்தது? எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு அவ்யக்த ஃபார்ம் இப்போ வந்து பலவாராக வெளிப்படணும் அப்படின்னா அந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? தானே
டிவைடு பண்ணிக்கணும். மல்டிப்ளை ஆகணும்னா அதனோட ரூட் என்னது? டிவிஷன். டிவைடு பண்ணினாதான் மல்டிப்ளை ஆக முடியும் இல்லையா? இப்போ அவ்யக்த ரூபம் என்ன பண்ணிக்கிறது? தன்னை டிவைடு பண்ணிண்டு மல்டிப்ளை ஆகிறது. பலவாறாக அது வந்து இப்போது வெளியில் வருது. பட் இந்த டிவிஷன் எப்படி நடந்தது? ஆர் எது வந்து இந்த டிவிஷனுக்கு காரணமாக இருக்குது? இப்போ வந்து இந்த ரூமில் வந்து கொஞ்சம் பேர் உட்காந்துட்டுருக்கோம் இல்லையா? எப்படி வந்து இந்த ரூமில் இருக்கிற மக்கள் டிவைட் ஆகியிருக்கா? ஒருத்தர் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கா, இன்னொருத்தர் அங்கே உட்காந்துட்டுருக்கா. கரெக்டா? இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் எது டிவைடு பண்ணுறது? ஸ்பேஸ் வந்து டிவைட் பண்ணுறது. ஸோ ஸ்பேஷியல் டிவிஷன் இருக்குது. அப்போ ஸ்பேஸ் தான் இப்போ இந்த டுவாலிட்டிக்கு காரணமாக இருக்குது. இங்கே ஒன்று தெரியறது, அங்கே ஒன்று தெரியறதுன்னா அது எது காரணமாக இருக்குது? அதுக்கு அந்த டுவாலிட்டிக்கு ஸ்பேஸ் தான் வந்து அந்த டுவாலிட்டிக்கு இப்போது காரணமாக இருக்குது. இப்போ இது வந்து ஸ்பேஸ் தான் என்ன பண்ணுறது? இந்த ஹரிசாண்டல் டிவிஷனை உண்டு பண்ணுறது. கரெக்டாக? ஹரிசாண்டல்னா இப்படி ஹரிசாண்டல் டிவிஷனை இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ தேச நிமித்த பேதா, தேசத்தினால இப்போ இந்த டிவிஷன் வந்து ஏற்படுறது. இப்போ வந்து நான் வந்து இப்போ ரெண்டு பேரை பார்க்குறேன், இங்கே ஒருத்தரை பார்க்குறேன், அங்கே ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரையும் சேம் டைமில் பார்க்குறேன். சரி, நான் ரெண்டு பேரை பார்க்குறேன், ரெண்டு பேரையும் சேம் டைமில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் டைம் சேம், ஆனால் ரெண்டு பேருடைய ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டா? வேறு வேறு லொக்கேஷன். அப்போ இந்த டிவிஷன் வந்து எதனால் காஸ் பண்ணப்படுறது? ஸ்பேஸுனால் காஸ் பண்ணப்படுறது. டைம் சேம், எது டிஃப்ரெண்ட்டு? ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட். இதே மாதிரி இன்னொரு டிவிஷனும் வந்து பாசிபிள். இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கேன், இந்த இடத்த நான் வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக நான் எங்கே உட்காந்துட்டுருக்கேனோ அங்கே இந்த நேரத்தில் வேறு யாராலையும் உட்கார முடியாது. கரெக்டா? இப்போ நான் ஆக்குப்பை பண்ணிட்டுருக்கிற இந்த ஸ்பேஸை இதே டைமில் வேறு இன்னொருத்தரால் ஆக்குப்பை பண்ண முடியாது. இப்போ இங்கே வேறு யாராவது உட்காரணுன்னா என்ன நடக்கணும்? நான் இந்த இடத்த காலி பண்ணினாதான் இன்னொருத்தரால் வந்து அந்த இடத்துல உட்கார முடியும். அப்போ ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஆக்சிடெண்ட்டு நடக்கிறது. கரெக்டாக? ஒரே டைமில் ஒரே பிளேஸில் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகிறது. அப்போ ஒரே இடத்தை வேறு வேறு பர்சன் எப்போ ஆக்குப்பை பண்ண முடியும்? வேறு வேறு டைமில் ஆக்குப்பை பண்ண முடியும். அப்போ பிளேஸ் சேம், டைம் டிஃப்ரெண்ட். அப்போ இங்கே டிவிஷன் எதனால க்ரியேட் பண்ணப்படுறது? டைம்னால இந்த டிவிஷன் வந்து இப்போது க்ரியேட் ஆகிறது. இப்போ வேதாந்தம் சொல்கிறது இந்த ஹோல் வேர்ல்டுமே வந்து ஹரிசாண்டலாக ஸ்பேஸால் டிவைட் ஆகிருக்கு, வர்டிக்கலாக டைமால் டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போ டைமால் வர்டிக்கலாக எப்படி டிவிஷன் இருக்குது? டைம் எப்படி டிவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு? பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு டைம் வந்து டிவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸ்பேஸ் எப்படி டிவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு? இங்கே, அங்கே, வேறு எங்கேயோ அப்படி வந்து ஸ்பேஸ் வந்து டிவிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த மல்டிப்ளை ஆகிறதுல அந்த தேச கலனா அதனால் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஸ்பேஸும் டைமும் தான் இந்த ப்ளூராலிட்டிக்கு காரணமாக இருக்குது. இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ளூராலிட்டி இருக்காது. சரி, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு யார் காரணம்?
இந்த டிவிஷனுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காரணம், கரெக்டு. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வந்து யார் காரணம்? மாயா கல்பித தேச கால. மாயா சக்தி, பிரம்மனில் இருக்கிற மாயா சக்தி தான் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற கண்ணாடியை போட்டுண்டு நாம் பார்த்தா அத்வைத்தம் துவைத்தமாக பார்க்கப்படுறது. ஏகம் பிரம்ம அநேகம் ஜகத்தா நம்மளுக்கு தெரியுறது. அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் கல்ப்ரிட் டூவாலிட்டிக்கு. ஆனால் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கே யார் காரணம்? மாயா. மாயா கல்பித்த தேசகால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருத்தம். ஸோ இது மொத்தமும் ஒரே வார்த்தை. சித்ரீகிருத்தம்னா மல்டிப்ளைடு, வைச்சித்ரியனா பலவாறாக, டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு அர்த்தம், வெரைட்டியாக. ஸோ எதனால் இந்த வெரைட்டிஸ் வந்தது? எதனோட இன்ஃப்ளூயன்ஸில் இது நடந்தது? தேச கால. கலனானா இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அப்படின்னு அர்த்தம். ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் இந்த பலவாறாக இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ஏற்பட்டது. அப்போ ஆனால் அது எதனால் நடந்ததுன்னா மாயா கல்பித்த. மாயா தான் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை ஆக்டிவேட் பண்ணுறா. இப்போ மாயா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ பிரம்மன் வந்து ஏக்கமாக தான் இருக்குது இல்லையா? இப்போ மாயா சக்தி, எஸ்பெஷலி மாயாவோட எந்த சக்தி இதுக்கு காரணமாக இருக்குது? வெரி குட், விக்ஷேப சக்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்த டைம் அண்ட் ஸ்பேஸை இப்போது மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வருது. அப்போ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ், மேனிஃபெஸ்டான டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ணாடி போட்டு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது? நான் டூவல் பிரம்மன் வந்து அநேக ஜகத்தாக நம்மளுக்கு தெரியுது. அதை அந்த கண்ணாடியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த டூவாலிட்டி போயிடும். இது வந்து நம்மளால் பண்ண முடியுமா? அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ணாடியை நம்மளால் கழட்ட முடியுமா? சாதாரணமாகவே போட்டுருக்கிற கண்ணாடியை எப்போ கழட்டுவோம்? அந்த மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ணாடியை நம்மளால் கழட்ட முடியுமே. தூங்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? இப்போவே நிறைய பேர் சொல்கிறா, நீங்கள் சொல்கிறத தான் நான் ஆல்ரெடி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டுருக்கேன், நீங்கள் சொல்லுங்க நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தூங்கும் பொழுது என்ன ஆகிடுறது? டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ணாடியே கழட்டி வச்சுடுறோம் எல்லாரும். அப்போ என்ன, அங்கே எங்கே நம்மளால் ஏதாவது ப்ளூராலிட்டி பார்க்க முடியறதா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் லொக்கேட்டட் அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்குமா நம்மளுக்கு தூங்கும் பொழுது? ஏதாவது டைம் நம்மளுக்கு வந்து தெரியுமா? இப்போ என்ன ஆகிறது? ஆக்சுவலி டைம் அண்ட் ஸ்பேஸு அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுறது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெரைட்டியாக நிறைய தெரிஞ்சுது. இப்போ யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காளோ அவளுக்கு நிறைய விதவிதமாக சப்தங்கள்லாம் கேட்டிருக்கோம், கலராக எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்ன ஆகிடும்? மைண்டு வந்து ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொன்னால், மைண்டு தூங்கி போயிடுது அப்படின்னா டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை. இப்போ நீங்கள் அவளை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க, ஒரு செகண்ட் ஆகும் அவளுக்கு இல்லையா? ஸோ ஏக சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த லைன்லேருந்து நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, பிரம்மன் தான் ஜகத்தோட உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். இப்போ மூணாவது லைனில் சங்கரர் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறார் அப்படின்னா, இந்த பிரம்மனே ஜகத்தோட இன்டெலிஜென்ட் காசும் கூட, நிமித்த காரணமும் கூட. என்ன பண்ணுறது பிரம்மன் அப்படின்னா, இந்த ஜகத்தை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். என்ன எக்ஸாம்பிள்? பிரம்மன் இந்த ஜகத்தை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? ட்ரீம் எக்ஸாம்பிள். ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அப்படியே யார் ப்ரொஜெக்ட் பண்ணுறா? நான் தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் இல்லையா? அப்போது பிரம்மன் தான் வந்து இன்டெலிஜென்ட் காசும் கூட. எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு யார் நிமித்த காரணம், உபாதான காரணம்? ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு நான் தான் நிமித்த காரணம், ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு நான் தான் உபாதான காரணம். வேறு யாரோ ஒருத்தர் வந்து அங்கே தெரிகிறாளா நம்மளுக்கு? வேறு யாரோ ரா மெட்டீரியல் எடுத்து நம்ம பண்ணுறோமா? என்ன பண்ணுறோம்? ட்ரீமில் நானே தான் ஜீவாவாகவும் இருக்கேன், நானே தான் ஈஸ்வராவாகவும் இருக்கேன், நானே தான் ஜகத்தாகவும் இருக்கேன். கரெக்டாக? அது மாதிரி
யஹ விஜృம்பயதி, யஹனா அந்த பிரம்மன் ஆர் பரமாத்மா, விஜృம்பயதி அப்பி அப்படின்னா பிரம்மன் வந்து இன்டெலிஜென்ட் காஸும் கூட. இப்போ பிரம்மன் மெட்டீரியல் காஸ் மட்டும் இல்லை, அது இன்டெலிஜென்ட் காஸும் கூட, கிரியேட்டரும் கூட. விஜృம்பயதினா கிரியேட்ஸ், ப்ரொஜெக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஜகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு பிரம்மன் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தியது? இப்போ வந்து எந்த ஒரு படைப்புக்கும் ரா மெட்டீரியல் இருக்கணும், ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். கார்பெண்டர்கிட்ட வுட் இருக்கும், கார்பெண்டர் இருக்கான், அப்புறம் என்ன வேணும்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். என்னெல்லாம் வச்சுட்டு போனால் ட்ரில்லிங் மிஷின் அது இது அதெல்லாம் வேணும் இல்லையா? அது மாதிரி பிரம்மன் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்திட்டு என்ன சொல்கிறார் சங்கரர்? ஸ்வேச்சையா, ஸ்வ இச்சையா, சங்கல்ப மாத்திரேன, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவசியமே இல்லாமல் ஜஸ்ட் நினச்சிட்டு வந்துடுத்து. இது ஒன்றும் நடக்காத விஷயம் இல்லையே. பிரம்மன் போங்கெல்லாம் அடிக்கலை. பிரம்மனுக்கு மட்டும் அது முடியும், நம்மளுக்கு முடியாது, கிடையவே கிடையாது. நம்மளும் அதே தானே பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் யாரையாவது வந்து உற்பத்தி பண்ணுறோமா கனவில்? ஜஸ்ட்டு நினைக்கிறோம், கனவு வேர்ல்டு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது இல்லையா? அப்போ கனவில் நான் தான் கிரியேட்டர், நான் தான் ரா மெட்டீரியல், நான் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எல்லாமே நான் தான். அப்போ ஜஸ்ட்டு சங்கல்பத்தினால எஃபர்ட்லெஸ்ஸாக என்னால் ட்ரீம் வேர்ல்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாதா? ஜஸ்ட்டு நான் தூங்கணும், அவ்வளோதான். ட்ரீம் வேர்ல்டை என்னால் எஃபர்ட்லெஸ்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி பிரம்மன் ஜகத் பிரபஞ்சவை என்ன பண்ணுறது? ஜஸ்ட் த்ரோஸ் அவுட், இட் ஜஸ்ட் ப்ரொஜெக்ட்ஸ். யஹ பரமாத்மா ஸ்வ இச்சையா இதம் ஜகத் விஜృம்பயதி. ஸோ இந்த ஜகத் வந்து நம்ம இந்த இடத்துல ஜகத்துங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். விஜృம்பயதி அது மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ பிரம்மன் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வேர்ல்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இதுக்கு ஆப்டாக வந்து ஸ்வப்ன எக்ஸாம்பிள் தான் இதுக்கு ஆப்ட். சங்கரர் ஆனால் இங்கே ஸ்வப்ன எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஆல்ரெடி கொடுத்துட்டார். திருப்பி கொடுத்தா அடிப்போம் நம்ம. அதனால் வந்து இந்த இடத்துல ஸ்வப்ன எக்ஸாம்பிள் கொடுக்காம வேறு 2 எக்ஸாம்பிள்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்கிற காரணத்தினால வேறு 2 எக்ஸாம்பிளை சங்கரர் இங்கே கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள்? மாயாவி இவ. மாயாவினா யார்? மெஜிஷியன். மாயாவி என்ன பண்ணுவான்? மேஜிக் ஷோலாம் போயிருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம். டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்து அப்படியே வெளியில் எடுத்து காமிச்சுட்டே இருப்பார் இல்லையா? அப்படியே இங்கே வந்து ஒரு பூ வரும், அங்கே வந்து ஒரு மாலை வரும், ஒரு கர்ச்சீஃப் வரும், அப்புறம் காலியாக நம்மக்கிட்ட ஒரு ஹேட்டை காமிப்பானா அதுக்குள்ளேருந்து புறாவை வெளில எடுப்பார். என்னெல்லாமோ வரும், இமேஜினே நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து விதவிதமாக வெளியில் வருது, வரிசையாக எடுத்துகிட்டே வருவார். மேஜிக் ஷோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் போயிருப்போம் இல்லை? யாருமே மேஜிக் ஷோ பார்த்தது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? யூடியூப்பில் போனால் நிறைய மேஜிக் ஷோ அவைலபிளாக இருக்கும். ஏன்னா வேதாந்தத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் மேஜிக் ஷோ. பார்த்து வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி வந்து திடீர்னு ஒரு ஐட்டம் வர வைக்கிறார்? என்ன ரா மெட்டீரியல் அதுக்கு? அவருடைய ஓன் மேஜிக்கல் பவர் தான் ரா மெட்டீரியல். அவரோட அந்த சக்தியையே அவர் மெட்டீரியலைஸ் பண்ணுறார். அது மாதிரி தான் நாம் எல்லாருமே மெஜிஷியன்ஸ். ஸ்வப்ன பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணுற மெஜிஷியன்ஸ். பரமாத்மா இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணுற மெஜிஷியன். ஸோ மாயாவி இவ, மஜிஷியனை போல. எப்படி வந்து மாயாவி தன்னோட மேஜிக்கல் பவரை மெட்டீரியலைஸ் பண்ணுறாரோ அது மாதிரி இந்த வேர்ல்டை மாயா சக்தியை யூஸ் பண்ணி பரமாத்மா க்ரியேட் பண்ணுறார். இல்லைன்னா இன்னொரு என்ன சொல்கிறார் சங்கரர்? மாயாவி மாதிரியே மகாயோகி இவ, அதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். மகாயோகி அப்படின்னு சொன்னால் சித்த புருஷர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளை சொல்கிறார். இப்போ
இப்போ சித்தர்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் நிறைய மிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை அவளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ போனோன்னா இங்கேருந்து லிங்கம் கொடுப்பா, எதுவுமே இல்லாமல் எப்படியோ அவளால் வந்து ஒரு இது பண்ண முடியறது அப்படின்னா அவளுடைய மாயா சக்தினால் அவகிட்ட இருக்கிற அந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, சித்திகள் இருக்குது, அஷ்டமா சித்திகள் இருக்குது. நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளாலேயும் அதெல்லாம் பண்ண முடியும். என்னது அனிமா, மஹிமா, கரிமா, அது மாதிரி அஷ்டமா சித்திகள் இருக்கு இல்லையா, அது வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கூட அது மாதிரி சித்தர்கள்லாம் ஆகலாம். அப்போ அந்த மாதிரி மகாயோகி இவ அந்த மாதிரி வந்து பிரம்மன் வந்து இந்த வேர்ல்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு யார் மாயாவி யார் சித்தர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் சொல்கிறார். ஏன்னா 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட எப்படி இருப்பா, ஒரே மாதிரி இருப்பா. நம்ம சித்தர் அப்படின்னு நினச்சின்னு போனால் அவன் வந்து மெஜிஷியனாக இருப்பான், அது நம்மளுடைய பிராரப்தத்தை பொறுத்தது. அப்புறம் என்ன பண்ணுவோம், மெஜிஷியனை வந்து சித்தர்னு வழிபடுவோம், இல்லை சித்தரை வந்து ஏமாத்துறான் மெஜிஷியன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால 2 எக்ஸாம்பிளையும் கொடுக்குறார். மாயாவி மகாயோகி, மாயாவி மெஜிஷியன், மகாயோகி சித்தர், மிரக்கிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அவள் வந்து ஸ்வேச்சையா சங்கல்ப மாத்திரேன ஸ்வ இச்சையா திங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாளோ. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், திரிசங்கு ஸ்வர்க்கத்தையே அவரால் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது, அவ்வளோ பவர் இருந்தது அவர்கிட்ட. ஸோ சங்கல்பம் நினச்சார், அவரால் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி வந்து பரமாத்மா சங்கல்ப மாத்திரேன இந்த வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணுறார். அப்போது சங்கரர் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், பிரம்மன் தான் அபின்ன நிமித்த உபாதான காரணம். இப்போ இன்னொரு கேள்விக்கும் வந்து இந்த இடத்துல வந்து சங்கரர் வந்து ஆன்சர் பண்ணுறார். FAQ இருக்கும்ல, FAQனா என்னது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். என்ன ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் என்ன கேட்போம் ஜென்ரலாக நம்ம, இந்த வேர்ல்டு ஏன் வந்தது, நான் வாட்டி கிளாஸ் கேட்டாலும் என்ன கேட்போம் நம்ம, அதனால தான் அது FAQவாக இருக்கு. ஆர் பகவான் ஏன் இந்த வேர்ல்டை படைத்தார். இப்போ பகவான் வந்து அசம்சாரி, கரெக்டா, பகவான் வந்து ஞானி, அவருக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நாமளா சம்சாரிஸ், அஜ்ஞானிஸ், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும். அதுலேயும் என்ன பண்ணுவோம், இது எனக்கு செட் ஆகலை வேறு எதாவது ஒன்று பிடிச்சிக்கும், அதுவும் எனக்கு செட் ஆகலை வேறு எதையாவது ஒன்று பிடிச்சிக்கும் அப்படின்னு மாற்றிகிட்டே இருப்போம் ஆனந்தத்துக்காக. ஆனால் பரமாத்மாவுக்கு அந்த மாதிரியான நெசசிட்டியே வந்து கிடையாது. அப்போ வேர்ல்டை க்ரியேட் பண்ணி பகவான் வந்து ஆனந்தமாக இருக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா, பகவானுக்கு டிசையரே இல்லை அப்படின்னா பகவான் ஏன் வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும்? இந்த கேள்வி நமக்கு எப்போ வரும், இந்த வேர்ல்டை ஏன் பகவான் கிரியேட் பண்ணுறார் அப்படின்னு இந்த கேள்வி எப்போ நம்மளுக்கு வரும் ஜென்ரலாக, எப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதோ அப்போ தான் அந்த கேள்வியே வரும். ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும்போது என்றைக்காவது கேட்டிருக்கோமா, பகவான் ஏன் என்னை மட்டும் ஜாலியாக வச்சுருக்கான், ஆர் பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருமோ? பரமாத்மா விசாரம்லாம் அப்போ பண்ணுவோமோ? பண்ணவே மாட்டோம். எப்போ ப்ராப்ளமோ அப்போ தான் நம்மளுக்கு பகவானே ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா? இப்போ சாஸ்திரம் வந்து ஜென்ரலாக இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, வேர்ல்டுன்னு ஒன்று எதுக்கு அப்படின்னு கேட்டால் இனிஷியலாக வரவாளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுடைய கர்மாவை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பாப புண்ணியங்கள் நாம் சேர்த்து வச்சுருக்கோம், அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகணும். அது எப்படி எக்ஸாஸ்ட் ஆகும்? நம்மளுக்கு ஏற்படுற சுக துக்க அனுபவங்கள் மூலமாக தான் அந்த கர்மாலாம் எக்ஸாஸ்ட் ஆகும். இப்போ வந்து புண்ணியம் எனக்கு எக்ஸாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் தேவைப்படுறது. என்னது அது? என்னோடய புண்ணியம் மட்டுமே எக்ஸாஸ்ட் ஆகணும்னா ஸ்வர்கலோகம் ஒரு இடம் தேவைப்படுறது. பாப்பம் மட்டுமே எக்ஸாஸ்ட் ஆகணும்னா நரகம் தேவைப்படுறது. பாப்பமும் புண்ணியமும் சேர்ந்து எக்ஸாஸ்ட் ஆகணும்னா மனுஷ்யலோகம் வந்து அதுக்கு தேவைப்படுறது இல்லையா? அதுக்காக இது இருக்குது அப்படின்னு வந்து சாஸ்திரம் வந்து சொல்லும். உடனே நம்ம வந்து we are all intelligent people இல்லை, என்ன கேட்போம்?
இந்த கர்மா எப்படி வந்தது, அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லும், ப்ரீவியஸ் ஜென்மாலேருந்து ப்ரீவியஸ் சிருஷ்டியில் நீ வந்து எக்ஸாஸ்ட் ஆகாத கர்மா ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து உனக்கு இந்த சிருஷ்டியில் நீ வந்து அதை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடனே என்ன கேட்போம், நம்ம இப்படியே கேட்டேன்னு போனால் அவள் இரிட்டேட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சரி பாரு நான் எப்படி உன்னை மடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன கேட்போம், ஃபஸ்ட்டு சிருஷ்டி எப்படி வந்தது. ஏன்னா நம்மளோட ஐடியா என்ன, ஃபஸ்ட்டு க்ரியேஷனில் கர்மாவே இருக்காதே, கிடையாதுல்ல. இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது. அப்போ சங்கரர் வந்து இந்த கேள்விக்கு ஒரே ஒரு சின்ன வேர்டு மூலமாக இந்த ஸ்லோகத்துலேயே ஆன்சர் கொடுத்துட்றார். ஃபஸ்ட்டு லைனில் ஒரு வார்த்தையை வந்து நாம் வேணும்ட்டே பார்க் பண்ணி வச்சுருக்கோம். என்ன வார்த்தை அது, புனஹா. வாண்டடாக நம்ம வந்து பார்க்கல. பீஜஸ்யாந்தரி வாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹா. புனஹா அப்படின்னா என்ன அர்த்தம், அகெயின், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். எத்தனை வாட்டி கேட்டாலும் இதே ஆன்சர் தான், மறுபடியும். இப்போ ஒரு புனகா போட்டு என்ன சொல்லிட்டார் சங்கரர், கிரியேஷனுடைய சைக்கிளிக் நேச்சரை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஸோ அது ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கர்மா கிரியேஷன், கர்மா கிரியேஷன், கர்மா கிரியேஷன் அப்படின்னு நாம் இந்த சிருஷ்டி ஃபுல்லு கூட சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அனாதி அனந்த சக்கரம் இது. இப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னால் நாம் வந்து எது பிகினிங் எது எண்டு அப்படின்னு கேள்வியே நாம் கேட்க மாட்டோம். ஏன்னா எதுக்கு ஒரு பிகினிங் எண்டு இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பிகினிங் இருக்கும், ஒரு எண்டு இருக்கும். அண்ட் நம்மளுடைய இன்டெலெக்டை வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாள். ஸ்ட்ரெயிட்டாக எதை எடுத்தாலும் ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து ட்ரெயின் ஆகி இருக்குது. ஸோ பிகினிங் எண்டை வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம பார்த்ததுனால அந்த மாதிரி கேட்குறப்போ, ஒரு மரம் எடுத்துக்கலாம். மரம் எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அந்த மரம் இப்போ நம்மளே தான் வந்து நட்டு வச்சுருக்கோன்னா அதனுடைய டேட் ஆஃப் பர்த் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அந்த மரம் வந்து போயிடுது அப்படின்னா அதனோட எண்டும் வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் ஒரு விதை அப்படின்னு எடுத்துட்டா அது விதையாக இருக்கும்போது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் மரமாக எடுத்துனா விதை ஸ்டேட்டஸ் அது வந்து லூஸ் பண்ணிடுறது. ஸோ விதையோட பிகினிங் அண்ட் எண்டு வந்து எனக்கு தெரியுது. அப்போது இந்த சிருஷ்டியில் எல்லாத்தையும் வந்து ஒரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக எடுத்து பார்த்தா அதுக்கு ஒரு பிகினிங் அண்ட் எண்டு இருக்குது. இப்போ விதையையும் மரத்தையும் சேர்த்து நாம் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் எதுக்கு பிகினிங் இருக்குது, எதுக்கு எண்டு இருக்குது. அதனால தான் என்ன கேள்வி கேட்போம், விதையா மரமா, ஓகே கோழியா முட்டையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லை. அதனால தான் வந்து ஸோ தனித்தனியாக பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பிகினிங் எண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சேர்த்து பார்க்கும் பொழுது பிகினிங் எண்டு பற்றி நம்மளால் பேச முடியாது. ஸோ அதனால தான் சயின்டிஸ்ட் கூட என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த காஸ்மாஸோட ஒரிஜின் பற்றி பேசும் பொழுது இது என்ன சொல்கிறான்னா, ரிலீஜியனும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணினாதான் உண்டு அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஏன்னா சயின்ஸ்னால் வந்து இந்த ரிடலை சால்வ் பண்ணவே முடியல. சரி, சாஸ்திரத்துக்கிட்ட போனால் அது என்ன சொல்கிறது, சயின்டிஃபிக் திங்கிங் வந்து லீனியர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. அது எப்போவுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங் இருக்குது, ஒரு எண்டு இருக்குது அப்படின்னே சொல்கிற ஒரு திங்கிங் பேட்டர்ன், அது மாதிரியே எதிர்பார்க்குற ஒரு திங்கிங் பேட்டர்ன். அப்போ சயின்டிஃபிக்காகவே திங்க் பண்ணுற அந்த ஹேபிட்டை விட்டுட்டு யூனிவர்ஸை ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக பாரு அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது. இப்போ அந்த லீனியராகவே திங்க் பண்ணுற அந்த ஓரியன்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நாம் ட்ராப் பண்ணணும். அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே ரார்த்தியாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சம்யகே. இங்கே கேட்டிருக்கோம், 8th சாப்டரில் கேட்டிருக்கோம். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா
அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. அங்கேயும் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? கிரியேஷனுடைய பிகினிங் பற்றி பேசவே முடியாது, கிரியேஷனோட எண்டு பற்றி பேசவே முடியாது. இப்போ ஒரு விஷயத்தோட பிகினிங் பற்றியும் பேச முடியாது, ஒரு விஷயத்தோட எண்டு பற்றியும் பேச முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தோட மிடில் பற்றி எப்படி பேச முடியும்? இப்போது ஒன்றத்தோட மிடில் அப்படின்னு நான் சொல்லணுன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போ இந்த ரூமோட மிடில் என்ன, வாட் இஸ் தி மிடில் போர்ஷன் ஆஃப் திஸ் ரூம்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ரூம் எங்கே ஆரம்பிக்கிறது, இந்த ரூம் எங்கே முடியறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நடு பாகத்தை பற்றியும் என்னால் பேச முடியும். என்னால் பிகினிங் பற்றியும் பேச முடியாது, எண்டு பற்றியுமே பேச முடியாது, அப்படின்னா மிடில் பற்றியும் என்னால் பேச முடியாது. அதனால சங்கரர் புனஹா அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன நம்ம இமேஜின் பண்ணிக்கணும்? மேனிஃபெஸ்ட் ஆகிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது, எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன், இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷனை நம்ம ஏதாவது பவர்லாம் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட முடியுமா அப்படின்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியாது. அப்போ நான் சம்சாரத்திலேயே கஷ்டப்படணுமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது, எக்ஸ்டர்னலாக எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிறத உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த சஃபரிங் இருக்குல்ல, சம்சாரம் அப்படின்னு நீ சொல்கிறியே, அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த சம்சாராவை நாம் நீக்கிடலாம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த வேர்ல்டு இருக்கே, இந்த வேர்ல்டு எப்படிப்பட்டது? தர்ப்பண நகரி, மிரரில் தெரியற சிட்டி மாதிரி இந்த வேர்ல்டு. இப்போ புரியறதா? ஒரிஜினல் சிட்டி இல்லை, மிரரில் தெரியற சிட்டி மாதிரி இந்த வேர்ல்டோடைய நிஜம். எப்படின்னா மிரரில் தெரியற சிட்டி மாதிரி. இந்த வேர்ல்டு எப்படிப்பட்டதுன்னா ஸ்வப்ன நகரி, ஸ்வப்னத்தில் தெரிகிற அந்த ட்ரீம் பிரபஞ்சம் மாதிரி தான் இந்த வேர்ல்டும் கூட. அப்போ நான் யார்? நான் கான்ஷியஸ்னஸ், அதிஷ்டானம். நான் வேர்ல்டோட கான்ட்ராக்ஷன்னாலேயோ எக்ஸ்பேன்ஷன்னாலேயோ அஃபெக்ட் ஆகிறது இல்லை. அதனால் அது பாட்டுக்கு நடக்கட்டும். எத்தனை சிருஷ்டி வேணால் வரட்டும், போகட்டும், என்ன வேணால் ஆகட்டும். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? என்னோடய சைத்தன்ய ஸ்வரூபத்தை கிளைம் பண்ணணும். இது மட்டும்தான் இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன். இது இல்லாட்டி என்ன ஆகும்? இந்த ப்ராசஸுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இது போயிட்டே இருக்கும், புனகா புனகா நடந்துட்டே இருக்கும். இப்போ எதோட ப்ரெசன்ஸில் இப்படி மறுபடியும் மறுபடியும் ஜகத் சிருஷ்டியாகி லயம் ஆகிறதோ அந்த பரமாத்மா பிரம்மன், ஜகத் காரணம் பிரம்மன் நீ அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ அதை சொல்லி கொடுக்குற அந்த டீச்சர் குருமூர்த்தையே, தட்சிணாமூர்த்தையே, அவருக்கு என்னுடைய நமஸ்காரம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன கவர்டு? தத் பதம் இந்த ஸ்லோகத்தில் இப்போது கவர்டு. ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? துவம் பதம் பார்த்தோம். செகண்ட் ஸ்லோகத்தில் தத் பதம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அசி பதம் பார்க்கணும், ஐக்கியம் பார்க்கணும். இப்போ ஜகத் காரணம் பிரம்மக்கும் அவஸ்தாத்ரய சாட்சி ஜீவாக்கும் இருக்கிற ஐக்கியத்தை சொல்கிற ஸ்லோகம் நெக்ஸ்ட் ஸ்லோகம், மூணாவது ஸ்லோகம். அதை நாம் இப்போது படிக்கலாம். पेज नंबर 7 श्लोकम नंबर 3. यस्यैव स्फुरणं सदात्मकं असत्कल्पार्थगं भासते साक्षात् तत्त्वमसीति वेदवचसा
यो बोधयत्याश्रितान् यत् साक्षात् करणाद् भवेन पुनरावृत्तिर्भवान् भोनिधौ तस्मै श्री गुरुमूर्तये नमः इदम् श्री दक्षिणामूर्तये ஸோ இது வந்து ஆப்வியஸாக வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். ஏன் இது வந்து அசி பதார்த்த ஸ்லோகம், ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை பற்றி சொல்கிற ஸ்லோகம். இப்போ இந்த வேர்ல்டை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இந்த வேர்ல்டில் நிறைய நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், நம்மளுக்கு தெரியறது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. அதனால் என்ன சொல்கிறோம், என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால் டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? உங்கள் தலைக்கு மேலே இல்லாத கொம்பை நான் பார்க்கலை. இல்லாத ஒரு விஷயத்தை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டண்ட் ஆப்ஜெக்டை தான் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் எக்ஸிஸ்டண்ட் இல்லாத ஆப்ஜெக்டை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேர்ல்டை இப்போ நாம் என்னவா எடுத்துக்கிறோம், எக்ஸிஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஜென்ரலாக வந்து மொத்த வேர்ல்டும் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டாலும் we take it for granted. ஜென்ரலாக பேசும்போது சொல்ல மாட்டோம், ஓ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ட்னு சொல்ல மாட்டோம். we take it for granted, yes world is there அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ வேர்ல்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேஷுவலாக நாம் எடுத்துக்கக்கூடாது. இதுதான் வந்து டாபிக். இப்போ வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பென் இருக்குது, புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, இது இப்படி சொல்கிறது மூலமாக நாம் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? புக் இருக்குது, பென் இருக்குது, டெஸ்க் இருக்குது. இங்கிலீஷில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவோம்? புக் இஸ், பென் இஸ், எல்லாமே இஸ் மைக் இஸ் எல்லாம் சொல்கிறோம்ல. இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆப்ஜெக்ட்ஸும் எதை என்ஜாய் பண்ணுறது? ஈஸ்னஸை என்ஜாய் பண்ணுறது இல்லையா, இருப்பை வந்து அதை என்ஜாய் பண்ணுறது. இப்போ கேள்வியே அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இந்த வேர்ல்டு வந்து எந்த எக்ஸிஸ்டன்ஸை என்ஜாய் பண்ணுறதோ அதோட நேச்சர் என்ன? இப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸையே எது ப்ரூவ் பண்ணுறது? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸையே வந்து ப்ரூவ் பண்ணுறது இல்லையா. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதனால் அது இருக்குது இல்லையா. அப்போ ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து, அதாவது இந்த நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த சத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணுவோம். பட் வேதாந்தம் வந்து சத்தோட நேச்சரை ரொம்ப அழகாக சொல்கிறது. எக்ஸிஸ்டன்ஸை வந்து 5 பாயிண்ட்ஸாக வேதாந்தம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. எப்படி கான்ஷியஸ்னஸை நாம் 5 பாயிண்ட்ஸாக வந்து படித்து அழுத்து போயிட்டோமோ, அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஸையும் 5 பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு வேதாந்தம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. என்னெல்லாம் கான்ஷியஸ்னஸ்க்கு சொன்னோமோ அதையே அப்படியே நாம் எக்ஸிஸ்டன்ஸுக்கு இப்போது அப்ளை பண்ணலாம். என்ன 5 ஃபோல்டு பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்? கான்ஷியஸ்னஸ் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அப்போ கான்ஷியஸ்னஸோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆனால் எப்படி தெரியுது? கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம பாடியோட பார்ட் மாதிரியோ ப்ராப்பர்ட்டி மாதிரியோ ப்ராடக்ட் மாதிரியோ தெரிஞ்சாலும், ஆனால் அது ஒரிஜினலி அது மாதிரி இல்லை. இது அப்படியே எக்ஸிஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த வேர்ல்டோட ப்ராடக்டோ பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ
கிடையாது. இப்போ பென் இஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி தெரியுறது? இந்த ஈஸ்னஸ் வந்து இந்த பெண்ணோடது மாதிரியே தான் நம்மளுக்கு தெரியுறது இல்லையா? ஆனால் ஈஸ்னஸ் வந்து பெண்ணோடது கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது? இந்த பாடியை பர்வேடு பண்ணி அதுக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. இப்போ வேதாந்தம் எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன சொல்கிறது? எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது ஆக்சுவலி எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது, நவுன். அது அட்ஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 ப்ராப்பர்ட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. டால், ஷார்ட், ரெட்டு, க்ரீன், ப்ராப்பர்ட்டியே சொல்கிறது இல்லையா? ஆனால் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது அதான் சப்ஸ்டன்ஸே. எக்ஸிஸ்டன்ஸ் தான் எல்லாத்தோடைய சப்ஸ்டன்ஸே. அதனால் அதை வந்து அட்ஜெக்டிவாகவே நம்ம வந்து சொல்லவே முடியாது. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறது? அது வந்து இண்டிபெண்ட் என்டிட்டி. அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பர்வேடு பண்ணி என்ன கொடுக்கறது? எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது, ஈஸ்னஸை வந்து அது கொடுக்கறது, எக்ஸிஸ்டண்ட்டாக ஆக்கிறது. இப்போ இந்த பெண்ணை இருப்பு வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற இருப்பு என்ன பண்ணுறது? இந்த பெண்ணை வந்து பர்வேடு பண்ணி இந்த பெண்ணுக்கு ஈஸ்னஸை லெண்டு பண்ணுறது. மூணாவது பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பவுண்ட்ரியோட லிமிட்டட் இல்லை. அது வந்து ஆல் பர்வேடிங். அதே மாதிரி என்ன சொல்லலாம் எக்ஸிஸ்டன்ஸுக்கு? எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஜெக்டோட பவுண்ட்ரியோட லிமிட்டட் இல்லை, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. அப்போ ஈஸ்னஸ் வந்து பெண்ணில் மட்டும் இல்லை, ஈஸ்னஸ் எல்லா இடத்துலையும் வந்து வியாபிச்சு இருக்குது. பெண்ணை தாண்டியும் ஈஸ்னஸ் வந்து இருக்குது, ஆல் பர்வேடிங். ஃபோர்த் பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடி வந்து போனாலும் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டி, இண்டிவிஜுவல் என்டிட்டி அது. அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆனாலும் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா அதுவும் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, அது நித்தியம். இப்போ பாடி போயாச்சு அப்படின்னு சொன்னால் சர்வைவிங் கான்ஷியஸ்னஸை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஷியஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு மீடியம் ஆனது நம்மளுக்கு தேவைப்படுறது. இப்போ வந்து ஹால் முழுக்க லைட்டு வந்து வியாபிச்சிருக்கா இல்லையா? வியாபிச்சிருக்கு. ஆனால் லைட் இருக்குதுன்னு நம்மளால் எந்த இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்? எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ நான் கையை நீட்டும் பொழுது லைட் இருக்குதுன்னு தெரியும். கையை எடுத்துட்டேன்னா லைட்டு இருக்குது, ஆனால் லைட் இருக்குதுன்னு நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பெர்வேட் ஆகும் பொழுது தான் நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அது மாதிரி இந்த ஹோல் வேர்ல்டே வந்து அழிஞ்சாலும் என்ன இருக்கும்? இருப்பு இருக்கும். ஏன் இருப்பு இருக்கும்? அதோட நேச்சரே இருக்கிறது தான் அதோட நேச்சர். அதனால எல்லாமே போனாலும் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சத்து இருக்கும். ஏன்னா சத்தோட டெஃபினிஷன் என்னது? திரிகாலே அபி திஷ்டதி இதி சத்து. அப்போ சத்து என்ன பண்ணுறது? வந்து போகக்கூடிய இந்த வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறது. அரைவிங் வேர்ல்டு, டிபார்ட்டிங் வேர்ல்டு, அதுக்கு வந்து சத்தை வந்து லெண்ட் பண்ணுறது. வேதாந்தம் சொல்கிறது அந்த சத்து தான் பரமாத்மா அப்படி சொல்கிறது. இப்போ வேர்ல்டுலேருந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பண்ணோம்? பாடியிலேருந்து பியோர் கான்ஷியஸ்னஸை செப்பரேட் பண்ணி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஜீவாத்மா வந்து பியோர் சைத்தன்யம், பரமாத்மா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் கான்ஷியஸ்னஸ், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ்.
இப்போ வேதாந்தம் சொல்கிறது இந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் வேர்ல்டுக்கு சத்தை லெண்டு பண்ணுறது. இந்த பியோர் கான்ஷியஸ்னஸ் தான் இந்த பாடிக்கு சித்தை வந்து லெண்டு பண்ணுறது. அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த பியோர் கான்ஷியஸ்னஸ். இப்போ சைத்தன்யம் சத்து, அதுதான் சத் சித்து அப்படின்னு சொல்கிறோம்ல. சத்து தான் சித்து, சித்து தான் சத்து. அப்போ சத் சித் வந்து வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறது, பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. இப்போ இந்த ஒன்னஸ் இருக்குல்ல, இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம். இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோடைய எசன்ஸ். இப்போ இந்த விஷயம்தான் வந்து கம்யூனிகேட் பண்ணப்படுறது. இதை வந்து எந்த குரு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறாலோ அந்த குருவுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.